சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிடத்துக்கு எதிரே ஒரு ரயில்வே கேட் உண்டு. இப்போது அந்த பகுதியில் மேம்பாலம் உள்ளது. பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலிருந்து ரயில்வே கேட்டை கடந்து சிந்தாதிரிப்பேட்டை வழியாக ராயப்பேட்டைக்கு எம்ஜிஆர் செல்ல வேண்டும். எம்ஜிஆரின் கார் வந்து கொண்டிருந்த போது ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்தது. அது திறப்பதற்காக கார் காத்திருந்தது. ரயில்வே கேட் அருகே ஒரு குதிரை லாயம். காரில் எம்ஜிஆர் செல்லும்போது சுற்றுமுற்றும் கூர்ந்து கவனித்தபடி இருப்பார். அவர் பார்த்தபோது குதிரை லாயம் அருகே சிறு கூட்டம், கூடவே அழுகை சத்தமும் கேட்டது. என்னவென்று விசாரித்து வருமாறு காரில் இருந்த தனது மேனேஜர் சாமியிடம் எம்ஜிஆர் சொல்ல அவரும் விசாரித்து வந்தார். அங்கிருந்த ஒரு குதிரை வண்டிக்காரருக்கு சொந்தமான குதிரை திடீரென இறந்துவிட்டது. வண்டிக்காரரின் குடும்பமே குதிரை சவாரியை நம்பித்தான் இருந்தது. திடீரென குதிரை இறந்த அதிர்ச்சி, துக்கம், இனி பிழைப்புக்கு என்ன செய்வது என்ற கவலை எல்லாம் சேர அவரது குடும்பமே இறந்த குதிரையின் அருகில் அமர்ந்து கதறியது. அதைவிட கொடுமை, அந்த குதிரையை அடக்கம் செய்யக்கூட அவர்களிடம் பணம் இல்லை. இந்த விவரங்களை எம்ஜிஆரிடம் மேனேஜர் சாமி தெரிவித்தார். பொறுமையாக கேட்ட எம்ஜிஆர், புது குதிரை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும் என்றார். 600 ரூபாய் தேவைப்படலாம் என்றார் சாமி. ஒரு பொருளின் விலையை கடைக்காரர் அதிகமாக சொன்னால், என்னையா யானை விலை குதிரை விலை சொல்ற என்ற வசனத்தை முன்பெல்லாம் கேட்டிருப்போம். 50 ஆண்டுகளுக்கு முன் குதிரை விலை 600 ரூபாய் என்பது அதிகம். சாமி சொன்னதை கேட்ட எம்ஜிஆர், புது குதிரை வாங்கி வந்து வண்டியில் பூட்டி ஓட்ட வேண்டும். இதற்கு சில நாட்கள் ஆகலாம். அதுவரை அந்த வண்டிக்காரரின் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. இறந்த குதிரையையும் அடக்கம் செய்ய வேண்டும். எனவே குதிரை விலையோடு சேர்த்து தேவையான பணத்தை வண்டிக்காரரிடம் கொடுத்து விடுங்கள் என்றார். பணத்தோடு சென்ற சாமி வண்டிக்காரரிடம் விவரங்களை சொல்லி பணத்தை கொடுத்தார். வண்டிக்காரருக்கு இன்ப அதிர்ச்சி. அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். காத்திருங்கள்.